ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரணி ஃபேஷன் டிசைனர். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஹேங்கிங் தான் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய ஹேங்கிங் பீடு கிடைக்கும் பார்த்தீங்களா, அதை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். நம்மளாக அந்த நார்மல் பீடை வச்சு எப்படி நம்ம ஹேங்கிங் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன நீடில் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ என் கையில் ஒரு நீடில் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு நீடில் பாக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்கிற நீடில்லையே ரொம்ப குட்டியான ஒரு நீடிலாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதாவது அந்த நீடில் வந்து உங்களுக்கு சுகர் பீடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிட்டு வரணும். நீங்கள் எல்லா நீடிலுமே விட்டு பாருங்கள், எந்த நீடில் உங்களுக்கு வந்து சுகர் பீடுக்குள்ளே வந்து போகுதோ அதுதான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் பீடை ஸ்டிச் பண்ணுறதுக்கான நீடில். ஓகேங்களா, சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இல்லாமல் உங்களுக்கு சைஸஸ் என்ன அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 10 சரிங்களா, 10 சைஸ் நீடில் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர் பீடுக்குள்ளே ஈஸியாக போகும். இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அந்த நீடில் வந்து வாங்கிக்கோங்க. அதேமாரி சில நீடில் வந்து பாடி வந்து குட்டியாக இருக்கும். ஹெட்டுன்னு பார்த்திங்க, அந்த ஐ இருக்குது பார்த்திங்களா, அந்த நூல் கொறுக்கிற இடம், அது பார்த்திங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெருசாக இருக்கும். அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு பாடிக்குள்ளே ஈஸியாக அந்த சுகர் பீடு போயிடும். அந்த நெக் அந்த ஹோல் இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே அந்த சுகர் பீடு வந்து போகாது. சரிங்களா, அதனால் இந்த மாதிரி சுகர் பீடை விட்டு பாருங்கள். இந்த சுகர் பீடு வந்து ஈஸியாக போயிட்டு வந்துச்சுன்னா அந்த நீடில் வந்து யூஸ் பண்ணலாம். சப்போஸ் சில நீடில் வந்து இந்த ஹெட் பார்ட்லேயே நின்றும், அந்த சுகர் பீடு வந்து ஹெட் பார்ட்லேயே நின்றும். அந்த மாதிரி நீடில் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா, இப்போ இந்த நீடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த நீடில் வந்து உங்களுக்கு ஒல்லியாக தான் இருக்குது. ஆனால் அந்த ஹெட் பார்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடில் வந்து சுகர் பீடு வந்து உள்ளேயே போகலை. இந்த மாதிரி நீடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா, நம்மளால் ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த ஹெட் பார்ட் வந்து குட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு நீடிலாக சூஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் நீடில் ஆரி ஒர்க் போடுறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நீடில் தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். சரிங்களா, ஓகே, நான் வந்து ஒரு குட்டி நீடில் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹேங்கிங் பீடு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுதான் ஹேங்கிங் பீடு. சரிங்களா, ரெடிமேடில் கிடைக்கிற ஹேங்கிங் பீடு. இந்த பீடு வந்து உங்களுக்கு எல்லா கலர்ஸ்லேயுமே அவைலபிளாக கிடைக்கும். அதேமாரி எல்லா சைஸ்லேயுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து கிளாஸ் பீடில் உள்ள ஹேங்கிங் பீடு. இதே மாதிரி டேப்லெட் பீடு அப்படின்ட்டு இருக்குது. அது வந்து உங்களுக்கு டேப்லெட் ஷேப்பில் இருக்கும். பீடுமே உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் இருக்கும். இது வந்து உங்களுக்கு கண்ணாடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஷேப்பில் நிறைய வெரைட்டிஸில் உங்களுக்கு வந்து ஹேங்கிங் பீடு இருக்குது. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நீல அரவட்டை ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா. இது மித்த பீடெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவல் ஷேப்பில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஷேப்பில் வந்து அந்த ஹேங்கிங் பீடு வந்து கிடைக்கிது. உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு பாக்கெட்டில் வந்து 100 பீஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் பீடு வந்து 100 பீஸ் இருக்கும். 100 பீஸ் வந்து பாக்கெட் வந்து 120 150 இந்த மாதிரி உங்களுக்கு அந்த பீடுக்கு தகுந்தாப்புல ரேட்டு சொல்லுவாங்க. சரிங்களா, ஓகே, இப்போ இந்த பீடை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பீடை வந்து நம்ம எதில் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஸ்லீவில் அந்த பார்டரில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம். வச்சிட்டிங்களா, பார்டருக்கு கீழே தொங்குற மாதிரி நம்ம அந்த ஹேங்கிங் பீடை வந்து ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ நம்ம அந்த பீடை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து டபுள் ஸ்டாண்டில் போடுறோம். ஓகேங்களா, அதாவது ஒரு நீடில் நம்ம வந்து அந்த ஹோலில் த்ரெட்டை விட்டுட்டு மறு ஹோலில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த 2 த்ரெட்டை நம்மளுக்கு 2 சைடு கார்னரில் த்ரெட் இருக்கும் பார்த்திங்களா, அந்த 2 த்ரெட்டையும் ஒன்று போல் வச்சுட்டு நாட் போட்டுறணும். ஓகேங்களா, இந்த மாதிரி நாட் போட்டுருங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2ஆக நம்ம டபுள் ஸ்டாண்டில் போடுறோம். ஓகேங்களா, அந்த த்ரெட்டை கொஞ்சம் பெரிய த்ரெட்டாகவே எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு நாட் வந்து போட்டுருங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரேமில் இருக்கும்போது இந்த மாதிரி ஹேங்கிங் பீடு ஸ்டிச் பண்ணணுமா, அப்படி இல்லைன்னா நம்ம ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹேங்கிங் பீடு ஸ்டிச் பண்ணணுமா அப்படிங்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரேமில் இருக்கும்போதே ஹேங்கிங் பீடு வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஹேங்கிங் பீடு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா டைம் ஆகும். ஏன்னா கிளாத் வந்து இந்த ஃப்ரேமில் இருக்கும்போது உங்களுக்கு நல்லா டைட்டாக இருக்குது பார்த்திங்களா, நம்மளுக்கு ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஒரு 1/4 மணி நேரத்தில் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 3/4 மணி நேரம் ஆயிரும். ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு அந்த டைட்டாக பிடிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது பார்த்திங்களா, அதனால் அதில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். அதனால் இந்த மாதிரி ஃப்ரேமில் இருக்கும்போதே நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். இதில் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது ஸ்லீவில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த பார்டர் செயின் ஸ்டிச் வந்து 4 லேயரில் நம்ம கொடுப்போம் பார்த்திங்களா, அந்த 4 லேயரில் நான் வந்து மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன்னா இல்லை கீழே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன்னா அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ அதே மாதிரி நான் ஒரு 4 லைனில் ஜரி த்ரெட்டில் ஒரு லைன் வந்து நான் போட்டு வச்சு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம அந்த ஜரி த்ரெட்டுக்கு மேலே தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா, ஜரி த்ரெட்டுக்கு அடியிலேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஜரி த்ரெட்டுக்கு மேலேருந்து ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு மேலே தான் நம்மளுக்கு வந்து அந்த பார்டர் அந்த ஸ்லீவில் ஒர்க்கு வரும். சரிங்களா, இதை வந்து அந்த 4 லைனில் வந்து நம்மளுக்கு கவர் பண்ண மாதிரி தான் அந்த ஹேங்கிங் பீடு வந்து நம்மளுக்கு தொங்கும் கீழே. சரிங்களா, நீங்கள் இதுக்கு கீழே
கீழே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்லீவோட ஹைட் வந்து பெருசாயிரும். அதேமாரி ஃபுட்டரை மிஷினில் போட்டு நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது. அதனால் எப்போதுமே இந்த மாதிரி 4 லேயர் அந்த ஜரி த்ரெட் அவுட்லைன் ஸ்டிச் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே தான் வந்து நம்ம வந்து இந்த ஹேங்கிங் பீடை வந்து நம்ம தொங்க விடணும். சரிங்களா? இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். அடியிலேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 சுகர் பீட் வந்து லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கிளாஸ் பீடு வந்து லோட் பண்ணியிருக்கேன். லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி த்ரெட்டை மேலே பக்கம் தூக்கி பிடிச்சிக்கோங்க. இப்போது அந்த கிளாஸ் பீடை மட்டும் விட்டுட்டு சுகர் பீடு 3 சுகர் பீடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே விட்டு அந்த கிளாத்தில் இன்செர்ட் பண்ணுறேன். இன்செர்ட் பண்ணிவிட்டு அடியிலோடி அந்த நீடில் வந்து நான் எடுக்கிறேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஹேங்கிங் பீடு ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு 3 சுகர் பீடு லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீங்கள் வந்து ஒரு 5 சுகர் பீடு லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 சுகர் பீடு, இந்த மாதிரி எத்தனை சுகர் பீடுனாலும் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த ஹைட்டு வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு நார்மலாக 3 சுகர் பீட் லோட் பண்ணியிருக்கேன். ஓரளவுக்கு நம்ம அந்த பீடு வந்து தொங்கும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த ஹேங்கிங் பீடு ஸ்டிச் பண்ணும்போது அடியில் த்ரெட்டை வந்து டைட்டாகி பிடிச்சி இழுத்துட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயாகவே விடணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த ஹேங்கிங் வந்து தொங்காமல் ஒரு மாதிரி தூக்கிட்டு வரப்பணிக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? ரொம்ப ஓரளவுக்கு நம்ம வந்து லூஸாக தான் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப லூஸாகவும் விட்டுறக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா வந்து கொஞ்சம் டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் அந்த மாதிரி அந்த த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸில் பீடு தொங்குற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் கேப் இருக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் ஒரு பீடை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு பீடை நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சு பாருங்கள். வச்சு பார்த்தீங்க அப்படின்னா மேலே எந்த அளவுக்கு நம்மளுக்கு கேப்பில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சப்போஸ் நீங்கள் அதை செக் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு பீடும் வந்து உங்களுக்கு கிராஸாக வந்து தொங்கும். ஸ்ட்ரைட்டாக தொங்காமல் கிராஸாக இருக்கும். அந்த முட்டிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா ஒரு பீடை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் பீடு லோட் பண்ணும்போது அதே டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸில் உள்ள பீடை நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு நெருக்கமாக இருக்கும். அந்த நம்ம 4 லைனில் ஜரி த்ரெட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சைடு வந்து உங்களுக்கு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி உங்களுக்கு கேப் வந்து இருக்கும். சரிங்களா? அரேஞ்ச் இருக்காது. ஒரு 1/4 இன்ச் போல் உங்களுக்கு கேப் வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பெரிய சைஸில் உள்ள அந்த கலர் பீடு வந்து உங்களுக்கு நெருக்கமாக இருக்கும். மேலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தள்ளி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு 3 பீடு நான் வந்து லோட் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம அடியிலேருந்து த்ரெட் எடுத்திருக்கோம். 3 சுகர் பீடு லோட் பண்ணியிருக்கோம். ஒரு வந்து இந்த கிளாஸ் பீடு வந்து லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? லோட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் பீடை வந்து விட்டுறணும். அதையும் நம்ம சேர்த்தாப்பில் மறுபடியும் விட்டோம் அப்படின்னா எல்லா பீட்ஸுமே உங்களுக்கு கொட்டிடும். அந்த கிளாஸ் பீடை விட்டுட்டு அந்த 3 சுகர் பீடு மட்டும் லோட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் தான் மறுபடியும் ரிட்டன் அந்த த்ரெட்டை வந்து நீடில் வந்து இன்செர்ட் பண்ணி அடியிலோடி அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி தான் கிளாஸ் பீடை வந்து லோட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு 2 பீடு அந்த பெரிய பீடு வந்து ஒட்டினாப்பில் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அந்த சுகர் பீடுக்கு 2 சுகர் பீடுக்கும் நடுவுலையும் ஒரு 1/4 இன்ச் போல் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ளவுஸ்லேயும் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். சரிங்களா? அதேமாரி த்ரெட்டை வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்கக்கூடாது. ஓரளவுக்கு லூஸாக விட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ அடுத்த பீடையுமே நான் இதேமாதிரி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 3 லைன்ஸ் போட்டுட்டு ஒவ்வொரு லைன்ஸ்லேயும் ஒரு 6 to 7 டிசைனாவது போட்டுட்டு ஸ்டிச் பண்ணி A4 ஷீட்டில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பீடு இருந்தாலும் அதில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அதேமாரி ஒரு நார்மல் பீடு 4 mm 3 mm அப்படி இல்லைன்னா அந்த ஒரு கோதுமை பீடு இந்த மாதிரி ரைஸ் பீடெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கூட நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி ஸ்டிச் பண்ணி எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம தப்பாக ஸ்டிச் பண்ணிட்டோம், அந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக விடாமல் ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லோட் பண்ணிவிட்டு பீட்ஸ் எல்லாம் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தானே செக் பண்ணுவோம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். அப்படி செக் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ரிட்டன் அந்த அதே பீடுக்குள்ளே போட்டு நம்ம கீழே இழுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி அந்த கிளாத்தில் பஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டிஸ்டன்ஸை வந்து கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து கிளாத்தில் பஞ்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்து 3 பீடு லோட் பண்ணியிருக்கேன். 3 பீடும் பாருங்கள் மேலே உங்களுக்கு தள்ளி இருக்கும். கீழே பார்த்திங்க அப்படின்னா அந்த 3 பீடும் வந்து ஒட்டி இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு கிளாஸ் பீடோ அந்த டபுளட் பீடோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒயிட் கலரில் 3/4 mm பீடை வந்து நான் லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு கலர் பீடு வந்து லோட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ வந்து 3/4 mm பீடு லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் ஒரு கலர் பீடு வந்து லோட் பண்ணி இந்த பெரிய கலர் பீடு வந்து வெளியில் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லாஸ்ட்டாக ஒரு குட்டி சுகர் பீடு போட்டு லாக் பண்ணுறேன். அதை எப்படி லாக் பண்ணுறேன் அப்படின்னா ஒரே ஒரு சுகர் பீடு மட்டும் போட்டுட்டு அந்த ரிட்டன் நம்ம கொண்டு போவோம் பார்த்திங்களா அந்த பீடுக்குள்ளேயே, அப்போ போகும்போது அந்த சுகர் பீடை மட்டும் விட்டுட்டு அந்த 4 mm பீடும் அந்த பெரிய சைஸ் கலர் பீடுக்குள்ளேயே விட்டுட்டு நம்ம கிளாத்துக்குள்ளே
அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சுகர் பீடு வந்து அந்த எல்லா பீடுமே உங்களுக்கு லாக் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் பீடு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் லாக் பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட்டு ஒரு சுகர் பீடு போட்டு லாக் பண்ணிவிட்டு மீதி அந்த டிசைனுக்குள்ளேயே அந்த த்ரெட்டை கொண்டு போய் நம்ம வந்து கீழே கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து லாக் இப்போ எதுக்கு இந்த சுகர் பீடு கொடுத்து லாக் பண்ணணும், அந்த பெரிய பீடுலேயே நம்ம வந்து லாக் பண்ணியிருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய பீடில் போட்டு லாக் பண்ணோம் அப்படின்னா அந்த த்ரெட்டு வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம உள்ளோடி கொடுக்குற த்ரெட்டு வந்து உங்களுக்கு வெளியில் தெரியும். அந்த த்ரெட்டு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சுகர் பீடு போட்டு லாக் பண்ணுறோம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் தனியாக நீங்களே வந்து ஒரு ஹேங்கிங் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு சுகர் பீட் போட்டு முடிங்க. அப்படி இல்லைன்னா நம்ம பீட்ஸ்லேயே 3mm பீட் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட போட்டு நீங்கள் முடிக்கலாம். இந்த மாதிரி ஹேங்கிங் வந்து நீங்களே ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த த்ரெட்டு வந்து தெரியாத மாதிரி ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இப்போ இன்னொரு மாடல் பார்க்கலாம். இதில் வந்து 3 சுகர் பீடு லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 4mm பீடும் 3 பீடு வந்து லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து லாஸ்ட்டு 2 4mm பீடை மட்டும் விட்டுட்டு அந்த இன்னொரு 4mm பீடும் 3 பீடு இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளோடி த்ரெட்டை உள்ளே விட்டு மறுபடியும் கிளாத்து கடியில் அந்த நீடில் வந்து கொண்டு வரேன். சரிங்களா? இப்போ இதுவும் ஒரு மாதிரி டிசைன் மாதிரி இருக்கும். கீழே வந்து 2 பீடு தொங்குற மாதிரி. இந்த மாடல்லையும் ஹேங்கிங் வந்து ஸ்டிச் பண்ணலாம். த்ரெட்டு மட்டும் டைட்டாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி தூக்கிட்டு தான் இருக்கும். சரிங்களா? லைட்டாக லூஸாகவே விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அதேமாரி அந்த நம்ம என்ன ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த ஷேப் வந்து கரெக்டாக வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? இப்போ அவ்வளோதான். இதே மாதிரி இப்போ இன்னொரு டிசைனும் நான் போட்டு கட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த த்ரெட்டில் வந்து ஒரு 2 சுகர் பீடும் ஒரு 4mm பீடு லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 சுகர் பீடு லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 6mm பீடில் கலர் பீடு லோட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பெரிய பீடு வந்து கலண்டு வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட்டாக ஒரு குட்டி சுகர் பீடு போட்டு லாக் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை வந்து மறுபடியும் அந்த பெரிய பீடு அந்த சுகர் பீடு அந்த 4mm பீடு மறுபடியும் சுகர் பீடு லோட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளோடி விட்டு மறுபடியும் அடியிலேருந்து த்ரெட்டை எடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஹேங்கிங்குமே நம்ம வந்து லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு டிசைன் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 2 சுகர் பீடு லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 4mm பீடு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய கலர் பீடில் ஒன்று லோட் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுற மாதிரி ஒரு சுகர் பீடு வந்து லோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி பீடை நம்ம மாற்றி மாற்றி போட்டுமே ஒவ்வொரு டிசைன் வந்து நம்ம போடலாம். இப்போ இந்த பெரிய பீடை லாக் பண்ணுற மாதிரி லாஸ்ட்டாக ஒரு சுகர் பீடு லோட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பீடை மட்டும் விட்டுட்டு அந்த மீதி இருக்கிற பீடு வழியோடி நம்ம அந்த த்ரெட்டை கொண்டு போய்ட்டு அடியிலேருந்து த்ரெட்டை எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ இன்னொரு மாடலில் வந்து ஒரு 3 சுகர் பீடு லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரைஸ் பீடு ஒன்று லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் இன்னொரு ரைஸ் பீடு லோட் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுற மாதிரி லாஸ்ட்டாக ஒரு சுகர் பீடு போட்டு லாக் பண்ணியிருக்கேன். இப்போ த்ரெட்டை நம்ம ரிட்டன் கொண்டு வரோம் பார்த்தீங்களா, அப்படி கொண்டு வரும்போது அந்த த்ரெட்டை வந்து பீடுக்குள்ளோடி விட்டு தான் நம்ம வந்து கொண்டு வரணும். பீடுக்கு வெளியில் வர மாதிரி த்ரெட்டை வந்து கொண்டு வரக்கூடாது. சரிங்களா? அப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த த்ரெட்டு வந்து தெரியும். அது த்ரெட்டு தெரியாத மாதிரி அந்த பீடு வழியோடி தான் நம்ம வந்து கொண்டு வரணும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு கோதுமை பீடை வச்சு எப்படி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட் வந்து ஒரு 2 சுகர் பீடு லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4mm பீடு, அதுக்கப்புறம் ஒரு 2 சுகர் பீடு லோட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கோதுமை பீடை போட்டுட்டு அதை லாக் பண்ணுற மாதிரி ஒரு சுகர் பீடு போட்டு இந்த ஹேங்கிங் வந்து நான் ஃபில் பண்ணுறேன். இப்போ இந்த கோதுமை பீடு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப ஸ்மால் சைஸு. இதை விட பிக் சைஸில் கூட உங்களுக்கு அந்த கோதுமை பீடு வந்து இருக்குது. இந்த ஹேங்கிங் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே பெரிய சைஸில் அந்த கோதுமை பீடு வந்து இருக்குது. நீங்கள் அதை கூட வாங்கிட்டு இந்த ஹேங்கிங் வந்து பண்ணலாம். நல்லா பார்க்குறதுக்கு நல்லா டாப்ஸ் மாதிரி அழகாக இருக்குது. நல்லா கலர்ஸ்லையுமே இருக்குது. அதையுமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் பார்த்துட்டு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ இன்னொரு டிசைன் போடுறேன். இப்போ இது ஃபுல்லாமே நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தொங்குற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் வந்து வி ஷேப்பில் அதுக்கு கீழே தொங்குற மாதிரி ஒரு டிசைன் வந்து போடலாம். இதுக்கு நான் வந்து ரைஸ் பீடு தான் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த டிசைனில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3mm பீடு லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரைஸ் பீடு, அதுக்கப்புறம் இன்னொரு ரைஸ் பீடு, அதுக்கப்புறம் ஒரு 4mm பீடு, அதுக்கு கீழே அதை லாக் பண்ணுற மாதிரி நம்ம சுகர் பீடு கொடுக்காம ஒரு 3mm பீடு போட்டு லாக் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த லாக் பண்ண பீடை விட்டுட்டு ரிட்டன் போகும்போது அந்த 4mm பீடுக்குள்ளேயும் லாஸ்ட்டு ஒரு ரைஸ் பீடு மட்டும் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே மட்டும் விடுறேன். அந்த ஃபஸ்ட்டு ஒரு 3mm பீடோ ஒரு ரைஸ் பீடு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நான் விடலை. ஏன்னா நம்ம இது வந்து வி ஷேப்பில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால அந்த 3 பீடையும் அந்த ஒரு ரைஸ் பீடையும் மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி பாதியிலேருந்து அந்த த்ரெட்டை நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு ரைஸ் பீடும் ஒரு 3mm பீடு லோட் பண்ணிவிட்டு அந்த வி ஷேப் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து அந்த த்ரெட்டை நம்ம மேலேருந்து பஞ்ச் பண்ணி அந்த த்ரெட்டை அடியில் கொண்டு வந்து விட்டுறணும். இப்போ பாருங்கள், இப்போ நான் அந்த டிசைன் ஸ்டிச் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த வி ஷேப் வந்து எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கோங்க. ரொம்ப இழுத்திங்க அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. அதுமாதிரி டிசைனுமே நம்மளுக்கு தள்ளி வந்த மாதிரி இருக்கும். அதனால் ஓரளவுக்கு கேப் விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கூட நம்ம வந்து
ஹேங்கிங் வந்து பண்ணலாம். இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு டிசைனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த 4mm பீடு வச்சு ஒரு 2 டிசைனில் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 சுகர் பீடு லோட் பண்ணிவிட்டு ஒரு 4mm பீடில் ஒரு 5 பீடு லோட் பண்ணியிருக்கேன். லோட் பண்ணிவிட்டு அந்த பீடை வந்து லாக் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டாக ஒரு சுகர் பீட் போடுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் போடவே இல்லை. அதை போடாமல் லாஸ்ட்டு ஒரு 4mm பீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 பீடையும் விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு 4mm பீடு இருக்கும் பார்த்தீங்களா, அதிலேருந்து அந்த 3 சுகர் பீடை வழியாடி பஞ்ச் பண்ணி நான் அடியிலேருந்து த்ரெட் எடுக்கிறேன். இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா இது ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு பீடு இப்போ நம்ம 5 பீடு லோட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு 6 பீடாக நம்ம லோட் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி அழகாக இருக்கும். அதுவுமே எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மறுபடியும் நான் ஒரு 3 சுகர் பீடு வந்து லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 4mm பீடில் 6 பீடு வந்து லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து சுகர் பீடு போட்டு லாக் பண்ணாமல் அந்த லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு 5 அந்த 4mm பீடை விட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு ஒரு 4mm பீடு இருக்கும் பார்த்தீங்களா, அது வழியோடி அந்த சுகர் பீடோடி வழியோடி கீழே நம்ம பஞ்ச் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ஃப்ளவர் டிசைனில் வந்து அழகாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே டிசைனில் வந்து நீங்கள் saree முந்தி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட நம்ம ஒரு பீடோ ஒர்க் வந்து பண்ணலாம். ரொம்ப பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். ஓகே, இப்போ நிறைய மெத்தடில் நம்ம ஹேங்கிங் டிசைன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸில் பின்னாடி அந்த ஒரு மணி மாதிரி ஒன்று தொங்க விடுவாங்க பார்த்தீங்களா, அது எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் அடியிலேருந்து த்ரெட் எடுத்துருக்கேன்னா இதில் வந்து 4mm பீடு லோட் பண்ணாலும் சரி, சுகர் பீடு லோட் பண்ணாலும் சரி, இல்லை 3mm பீடு எது லோட் பண்ணாலுமே சரி, கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 2-3 பீடு வந்து நீங்கள் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேங்கிங் வந்து நீங்கள் தொங்க விட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து ஆடும். இல்லைன்னா அது வந்து அப்படியே நம்மளுக்கு ஆடாமல் அப்படியே ஒரு வரப்பாக நிற்கும். அதனால் நான் இப்போ வந்து ஒரு 4mm பீடு லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மணி மாதிரி இருக்கிற பீடை லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டன் கொண்டு போயிட்டு அந்த 4mm பீட் லோட் பண்ண பார்த்தீங்களா, அது வழியோடி கீழே வந்து பஞ்ச் பண்ணி நம்ம எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்திங்க அப்படின்னா அந்த மணி வந்து ரொம்ப லாங்காகவும் தொங்கும், அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஷேக்கும் ஆகும். அது பார்க்குறதுக்கு அப்போ தானே நீட்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இதை வந்து எப்படி லாக் பண்ணணும் அப்படின்னா அந்த ஜரி த்ரெட்டு மேலே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜரி த்ரெட்டில் வச்சு நீங்கள் வந்து லாக் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா ஃப்ரேமில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரேம் வந்து தலைகீழ போட்டுட்டு இப்போ நான் எப்படி லாக் பண்ணுறேனோ அந்த மாதிரி லாக் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ அடியிலேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மறுபடியும் பஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே இருந்து அந்த நீடில் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ மேலே ஒரு லூப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த லூப்பில் உள்ள த்ரெட்டை இந்த மாதிரி நீடில் ஒரு 4-5 டைம்ஸ் வந்து சுற்றிக்கோங்க. சரிங்களா? சுற்றிட்டு இந்த மாதிரி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த த்ரெட் வந்து லாக் ஆயிரும். சரிங்களா? லைட்டாக சிக்கான மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு இழுத்தீங்கன்னா அந்த த்ரெட் வந்து நல்லா லாக் ஆயிரும். லாக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த த்ரெட் வந்து மூவே ஆகாமல் உங்களுக்கு வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி கொடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி லாக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க. இப்போ இதுலேயே நம்ம எவ்வளோ டிசைன் வந்து நம்ம போட்டிருக்கோன்னு பாருங்கள். இதே மாதிரி ஒரு 3 லைன்ஸ் போட்டுட்டு ஒவ்வொரு லைன்ஸ்லேயுமே நீங்கள் வந்து ஒரு குறைஞ்சது 8 to 10 டிசைனாவது நீங்கள் போட்டு உங்கள் ஒர்க்கை குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரே பீடில் ஒர்க் பண்ணாமல் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க்கை போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா?